இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் டெக்ஸ்டியம் கார் வாஷர் அன்பாக்சிங் பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வெறும் 3500க்கு வாங்கியிருக்குங்க. ஓப்பன் பண்ணதும் உள்ளே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கன் இருக்குங்க. அந்த கன்னில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு நாசில் கழட்டி மாட்டுற மாதிரி இருக்குங்க. இது 3 வே ப்ரெஷர் நாசிலுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது இது டிடர்ஜென்ட் பாட்டிலாங்களாம். இது பார்த்தீங்கன்னா நாசிலுக்கு முன்னாடி ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம சோப்பு நிறைய வண்டியை விட்டு கழுவுறதுக்கு, கழுவுனதுக்கப்புறம் நல்லா தேய்க்கிறது அலசுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பு கொடுத்துருக்காங்க. இன்புட்டுக்கோசரம் ஒரு 10 அடியில் ஒரு ஓஸ் பைப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஓஸ், அதாவது ஹை ப்ரெஷர் ஓஸுங்க. ஸ்டீல் மெஸ்ஸு சுத்தப்பட்டிருக்குங்க, நைலான் ஓஸ் மாதிரி. முன்னாடி பின்னாடி நிப்பல் கொடுத்துருக்காங்க, ஹெவியாகவே இருக்குங்க. அடுத்து எக்ஸ்டென்ஷன் பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க கன்னுக்கு முன்னாடி மாட்டுறதுக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு ஃபில்டரை, அந்த ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு ப்ளக்கு. இது பார்த்திங்கன்னா டேப்லேயும் மாட்டிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்புட் டிரான்ஸ்பெண்டர் அடாப்டர் ஒன்று, ஒரு நாசில் கிளீனர் பின் ஒன்று, இன்புட்டு ப்ளக் ஒன்று. இப்போ வாஷர் வெளியே எடுத்தோன்னே இது ஒரு 9 கிலோ வெயிட் வருங்க. நல்லா ஹெவியாக ABS பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, ஹெவியான சுவிட்ச் இருக்குங்க. அப்படியே கீழ் பகுதியில் பார்த்தோன்னா ஃபுல்லாக மோட்டராகவே இருக்குங்க. செக்ஷனும் நல்லா ஹெவியாக இருக்குங்க. அலுமினியம் மோட்டருங்க. அடுத்து செம்பு காயில்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்புட் அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு கேப் போட்டு மூடி வச்சுருக்காங்க. டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் மீட்டர் இருக்குங்க. அடுத்ததாக ஏசி கார்டு ஒரு 1.5 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் அளவுக்கு வருங்க. இதுவும் நல்லா ஹெவியாக இருக்குங்க. இந்த கேப் கழட்டோம்னா பெரிய மரம் இருக்கிறது இன்புட்டுங்க. அதில் இந்த டிரான்ஸ்பிளான்டட் அடாப்டர் போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. சின்ன மரம் உடையது தான் அவுட்புட்டுங்க. இது ப்ரெஷர் ஓஸ் மாட்டுறது. அப்படியே அந்த ஓஸை ப்ரெஸ் பண்ணி தள்ளி விட்டு நீங்கள் அந்த நிப்பலை டைட் வச்சிங்கன்னா போதுமானதுங்க. கை டைட்டே போதுமானது. அதுக்கு அடுத்தது ஓஸுடைய ஒரு முனையில் பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் ப்ளக்கை டைட் வச்சுக்கிறோம். டைட் வச்சு விட்டு அந்த டிரான்ஸ்பிளான்டட் அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓஸுடைய மறுபகுதியில் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் இந்த டைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளக் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி விட்டு டைரெக்டாக தண்ணி பைப்பில் மாட்டிக்கலாம், அல்லது இந்த ஃபில்டரில் மாட்டி விட்டு டைட் வச்சு நீங்கள் பக்கெட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ கன்று ப்ரெஷர் டியூபோட அடுத்த சைடு டைட் வச்சுட்டு இப்போ நாசில் கழட்டிட்டேன். இந்த நாசில் பார்த்திங்கன்னா 3 வே டைப்புங்க. பாருங்கள், திருப்பும் பொழுது வாய் விரியுது, மறுபடியும் திருப்பினோம்னா உங்களுக்கு வாய் குறுகலாகுது. இது 3 டைப்பாக ப்ரெஷர் வருங்க. அது எப்படி வருதுன்னு இப்போ கழுவுக்குள்ளே பார்க்கலாம். இப்போ எக்ஸ்டென்ஷன் ராடு மாட்டி விட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த 3 வே நாசில் மாட்டிக்கிறாங்க. இதாக பாருங்கள், இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பாட்டில் அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும். மறுபடியும் வெளியே இழுத்திங்கன்னா வந்துடுங்க. இந்த மாதிரி கை டைட் வச்சாலே போதுமானது. எதுவுமே ஸ்பேனர் போட்டு டைட் வைக்கிற அளவுக்கு இல்லைங்க. எல்லா இடத்துலையும் கேஸ் கட் மாதிரி ஓரிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லீக்கேஜ் ஆகிற வாய்ப்பே இல்லைங்க. நல்ல ஹெவியான சூப்பரான மிஷின். 3500 ரூபாய்க்கு இது கிடச்சிது. ரொம்பவுமே பார்த்திங்கன்னா சூப்பரானு சொல்லாங்க. இப்போ பக்கெட்டில் ஓஸ் போட்டுவிட்டு நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் உடனே ரன் ஆகுதுங்க. நாங்கள் ட்ரிக்கர் அழுத்தும் பொழுது தண்ணீர் வேகமாக வருது, நிறுத்திவிட்டா மோட்டரும் ஆஃப் ஆகிடுதுங்க. ஹை ப்ரெஷரில் பாருங்கள், இது 3 வேகமாக பார்த்திங்கன்னா திருப்ப உங்களுக்கு பரவலாக போகுது, அப்படியே குறுகலாக வருதுங்க. பரவலாக வரும்பொழுது கம்மி ப்ரெஷரும், குறுகலாக போகும்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷரும் வருது. விரலே துளைக்கிற அளவுக்கு ஃபோர்ஸ் வருதுங்க. இப்போ வண்டியை பார்த்திங்கன்னா கழுவுக்குள்ளே இந்த வீல் சைடு, இன்ஜின் சைடு, நல்லா ஸ்டீல் இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷர் ஆகும். அடுத்து ஒயரிங் சைடு, அந்த மாஸ்க்கு டேங்க் சைடெலாம் கொஞ்சம் பரவலாகவும், சீட் சைடெலாம் ரொம்பவுமே பரவலாகவும் கழுவணுங்க. ஒரே ப்ரெஷரில் கழுவும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டியில் ஒயரிங்கோ அல்லது சீட் கவரோ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இங்கே காட்டுதுங்க. இது வேறு டைப்பில் இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா 20 அளவு காமிக்கிறது குறைஞ்சது 160 PSIக்கு சமங்க. பேக் சைடில் ஃபேன் கவர்லேருந்து மோட்டர் பாடி வரைக்கும் சூப்பர் ஹெவியாக இருக்குங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு, வீல் சைடெலாம் நல்லா ஃபோர்ஸாக கழுவணுங்க. மாஸ்க் இருக்கிற சைடெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கம்மியாக, அதாவது கொஞ்சம் பரவலாக போகிற மாதிரி கழுவணுங்க. சீட் இருக்கிற சைடு பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப பரவலாக கழுவணுங்க. இல்லைனா பார்த்திங்கன்னா வண்டிக்கு கண்டிப்பாக சேதாரம் ஆகுங்க. இந்த வீடியோ இல்லாமல் என்னுடைய சேனலில் வீட்டு உபயோகப்பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, மோட்டார் சர்வீஸ், RO சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், PVC பைப்பில் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது, சப்வூஃபர் டியூப் செய்கிற வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.